ஒரு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் நிறைய கிடைக்குது அப்படின்னா, அந்த பேக்லிங்க் குடுக்குற வெப்சைட்டோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அகைன் நான் ஒரு புது வெப்சைட் Swiggy.com அப்படிங்கிற ஒரு புது வெப்சைட்ன்னு வச்சுக்குவோம். இந்த புது வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். என்ன பெனிஃபிட்? என்னுடைய கான்டென்ட்டே கூகுள் கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இண்டெக்ஸ் ஆகல. நான் ஒரு புது ஆளு. ஒரு புது ஆளு குடுக்குற ஒரு புது ஒரு வெப்சைட்டுக்கு குடுக்குற ஃபீட்பேக் அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவ்? ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாது. அகைன் எதனால அது எஃபெக்டிவா இல்ல அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நானே ஒரு ப்ரூவன் ஆள் இல்ல. ரைட்? அப்போ என்னுடைய பேக்லிங்க் மட்டும் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது. ரைட்? ஸோ புது வெப்சைட்ஸ்ல இருந்து பேக்லிங்க் கிடைக்கிறத ஆர் பேக்லிங்க் அப்ரோச் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. பட் அகெயின் கட்டாயமா வந்துட்டு வேற வழியே இல்ல. இந்த புது வெப்சைட் நல்லா இருக்கு. கான்டென்ட் ஓரளவு நல்லா பண்றாங்க. புது வெப்சைட்டா இருந்தாலும் கான்டென்ட் நல்லா கிரியேட் பண்றாங்க. நிறைய கான்டென்ட் பப்ளிஷ் பண்றாங்க. 1, 2 கீவேர்டுக்கு ரேங்க் ஆகுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அவங்க கிட்ட இருந்து பேக்லிங்க் வாங்கிக்கிடலாம். தவறு கிடையாது. அகெயின் அதனால தான் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். புது வெப்சைட்ல இருந்து பேக்லிங்க் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. பட் இன்கேஸ் ஒரு எக்ஸெப்ஷனா அந்த பேக்லிங்க் வந்து நல்லா இருக்கு. அவங்க எழுதுற அந்த புது வெப்சைட்டோட கான்டென்ட் நல்லா இருக்கு. அவங்களே புது வெப்சைட்டா இருந்தாலும் ரேங்க் ஆகுறாங்க கூகுள்ல 1, 2 கீவேர்ட்னா தாராளமா யூ கேன் கெட் தி பேக்லிங்க்ஸ் ஃப்ரம் தெம். ஓகே. அகைன் 2வது பாயிண்ட்டுமே இட் இஸ் அபவுட் தி வெப் பேஜ் குவாலிட்டி. நம்ம பார்க்க போற 2வது பாயிண்ட்டுமே இஸ் அபவுட் வெப் பேஜ் குவாலிட்டி. வெப் சைட் குவாலிட்டி நாட் தி வெப் பேஜ். பாயிண்ட் வெப் சைட்டோடைய குவாலிட்டி. 2வது பாயிண்ட் வெப் சைட்டோடைய குவாலிட்டி. இதுல நீங்க ஒருத்தவங்க சொன்னீங்க, ஒரு வெப்சைட் நிறைய வெப்சைட் பேக்லிங்க் கொடுக்குதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் எடுவோம். மீடியா வெப்சைட் எடுத்துக்குவோம். hindu.com, தினத்தந்தி.com, டைம்ஸ் ஆஃப் இந்தியா.com இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எடுத்துக்குவோம். இவங்க டெக்னாலஜி மட்டும்தான் கவர் பண்றாங்களா? இல்ல பாலிடிக்ஸ் மட்டும்தான் கவர்? இல்ல, they are covering everything. They are media website, right? They'll cover all the important topics that needs to be covered. இப்போ லெட்ஸ் சே இப்போ பிரவீன் வந்துட்டு சேலம்ல வந்து ஒரு ஷாப் ஓபன் பண்றாருன்னு வச்சுக்கோ. பிரவீன் என்ன பண்றாரு, அவருக்கு அவருடைய சேலம் ஏரியால இருக்கிற நிறைய ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி ஷாப் பத்தி பேச சொல்றாரு. நாங்க எங்களுடைய கடைக்கு காமர்ஸ் மூலயமாவும் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பீப்புள் கம்மிங் ஃப்ரம் சேலம் ஆர் நியர்பை ஏரியாஸ் எங்களுடைய சைட்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் கவரேஜ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. இப்போ இதுல நல்லா திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இப்போ விக்னேஷ் கொடுக்குறாரு. விக்னேஷும் சேலம்ல தான் இருக்காருன்னு வச்சுக்கோ. விக்னேஷோடைய பாயிண்ட் அவங்க கவர் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீநாத் வேலூர்ல பிசினஸ் பண்றாரு. அவரு கொடுக்குற பிசினஸ்க்கும் கவரேஜ் கொடுப்பாங்க. பிஸ்மி திருநெல்வேலியில பண்றாங்க. பிஸ்மியும் நியூஸும் கவரேஜ் கொடுப்பாங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டால நிறைய வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க முடியும். அகைன் இது கெடுதின்ட்டு இல்ல, இது மோசம்னு நான் சொல்ல வரல. பட் இதனால உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் கம்மின்னு சொல்ல வரேன். ரைட்? ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய விஷயம் இதுல என்ன அப்படின்னா, எங்கெங்க இருந்தெல்லாம் ஈஸியா பேக்லிங்க் கிடைக்க முடியுமோ, ஆர் எந்தெந்த டைப் ஆஃப் வெப்சைட்ஸ்ல இருந்து ஈஸியா பேக்லிங்க் கிடைக்க முடியுமோ, அந்தந்த இடத்த நம்ம அப்ரோச் பண்றது கம்மி பண்ணிக்கிடணும். ரைட்? டு பி வெரி கிளியர். எங்கெங்கெல்லாம் ஈஸியா பேக்லிங்க் கிடைக்குமோ, அந்த இடத்துல எல்லாம் அவங்க உங்களுக்கு பேக்லிங்க் கொடுக்கறவங்க உங்க வெப்சைட்டோடைய கான்டென்ட்டை பத்தி யோசிக்கிறது கிடையாது. எங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு ஈஸியா பேக்லிங்க் கிடைக்குதோ அவங்க உங்க வெப்பேஜோடைய குவாலிட்டியை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற பேக்லிங்க் இஸ் ஆஃப் லெஸ் வேல்யூ. ரைட்? ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பேக்லிங்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு இப்போ பிரவீன்.com ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கம்பெனின்னு வச்சுக்கோம். அவங்க என்ன ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கம்பெனிக்கு பேக்லிங்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ராபபிலிட்டி இருக்கா? ரைட்? இப்போ பிரவீன்.com நீங்களே சொல்லுங்க. பிரவீன், நீங்க என்ன ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒரு பேக்லிங்க் கொடுப்பீங்களா? ரைட்? ரொம்ப ரேரான சினாரியோ. ஏன்னா அவங்க உங்க காம்படிட்டர். ரைட்டா? நம்மளே இன்னொரு ஆள் வளர்த்து விடுற கதை. ரைட்? நம்ம அவ்வளவு ஈஸியா இது பண்ணவே மாட்டோம். ரைட்? சோ உங்க வெப்சைட்டும் இன்னொரு வெப்சைட்டும் ஒரே இண்டஸ்ட்ரி, சேம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா
அந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு பேக்லிங்க் கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. உங்க வெப்சைட்டும் இன்னொரு வெப்சைட்டும் ஒரே இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இ-காமர்ஸ் நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, இன்னொரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு பேக்லிங்க் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு பேக்லிங்க் கிடைக்கிற ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஒரு கொலாபரேஷன் எடுத்துக்குவோம். ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் கொலாபரேட் பண்றாங்கன்னு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி பேஸ்ட் அவுட் ஆஃப் okay, let's say Layola.com is a real estate company based out of Dindigul, right? Srinath.com அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி பேஸ்ட் அவுட் ஆஃப் வேலூர்னு எடுத்துக்கிடும். அகைன் ரெண்டு பேருமே ஒரே இண்டஸ்ட்ரி. நீங்க ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் பண்றீங்க. இங்க திருவண்ணாமலையில ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோம், ரைட்? அப்போ உங்க ஃபார் எக்ஸாம்பிள் Layola.com இதை பத்தி அவருடைய வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்றாரு. Srinath.com இதை பத்தி அவருடைய இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை பத்தி அவருடைய வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்றாருன்னா இந்த டைம்ல என்னவா இருக்கும்? உங்க ரெண்டு பேருடைய வெப்சைட்லயும் பேக்லிங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ரைட்? இப்போ Layola.com என்ன பண்ணலாம்? Srinath.com வெப்சைட்டை மென்ஷன் பண்ணி ஒரு பேக்லிங்க் கொடுக்கலாம். Srinath.com என்ன பண்ணலாம்? Layola.com மென்ஷன் பண்ணி ஒரு பேக்லிங்க் கொடுக்கலாம். பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் வெரி சிம்பிள். சேம் இண்டஸ்ட்ரியில இருந்து பேக்லிங்க் கிடைக்கிறது மிகவும் கடினம், மிகவும் கடினம். ஆனா சேம் இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு பேக்லிங்க் கிடைச்சிச்சு அப்படின்னா அத மாதிரி வேல்யூபிள் பேக்லிங்க் எதுவும் இல்லை. ரைட்? ஸோ தட்ஸ் பாயிண்ட் ஒன். ரெண்டாவது சிமிலர் இண்டஸ்ட்ரி. இப்போ சிமிலர் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேருக்கு இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, லெட்ஸ் சே Praveen.com. நான் வந்து நாஸ்காம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி மெம்பர், ரைட்? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்தியன் சாஃப்ட்வேர் காமர்ஸோடைய ஒரு ஒரு கவர்னிங் பாடி, ரைட்? இப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு பேக்லிங்க் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ், ரைட்? சரி, அது அது அதாவது சிமிலர் இண்டஸ்ட்ரி நம்ம மீன் பண்றோம், ரைட்? சேம் இண்டஸ்ட்ரியில இருந்து கிடைக்கிற பேக்லிங்க் வேல்யூவோடையும் சிமிலர் இண்டஸ்ட்ரியில இருந்து கிடைக்கிற பேக்லிங்க் வேல்யூ கம்மி தான். அகைன், எங்க இருந்து பேக்லிங்க் கிடைக்கிறது மிகவும் கடினமோ, ரைட், அங்க இருந்து பேக்லிங்க் எடுக்கிறது ஹைலி வேல்யூபிள். எங்க இருந்து பேக்லிங்க் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியோ அது ஆல்மோஸ்ட் நோ வேல்யூ, ரைட்? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். சிமிலர் இண்டஸ்ட்ரி, ரைட்? நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட், ரைட்? நான் வந்து மென்ஸ் வெட்டிங் வேர், ரைட்? Srinath.com அப்படிங்கிறவங்க மென்ஸ் வெட்டிங் வேர்னு வச்சுக்கோம். இப்போ பிஸ்மி அப்படிங்கிறவங்க விமென்ஸ் வெட்டிங் வேர், ரைட்? பிரைடல் சாரீஸ், அதெல்லாம் அந்த லக்ஸூரியஸ் வெட்டிங் சாரீஸ் இதெல்லாம் பண்ற ஒரு ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோம். இப்போ Srinath.comமும் பிஸ்மி.comமும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், ஒரு கொலாபரேஷன் பண்றாங்க. ஒரு ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட். அந்த பிசினஸ் அக்ரிமெண்ட்ல தே வில் ப்ரொடியூஸ் கப்புள் வேர், ரைட்? அந்த மேரேஜ்ல எல்லாம் கப்புள்ஸ், ரைட், மேட்சிங்கா வியர் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பிரீமியம் ட்ரெஸ்ஸஸ், ஹை குவாலிட்டி பிரீமியம் ட்ரெஸ்ஸஸை பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு கம்பெனி மாதிரி பண்றாங்க. இப்போ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? யூ வில் மென்ஷன் இன் யோர் அகைன் பிஸ்மிங்கிறவங்க விமென்ஸ் வெட்டிங் மட்டுமே பண்றவங்க, ஸ்ரீநாத்ங்கிறவர் மென்ஸ் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் மட்டுமே பண்றவர், ரைட்? வேற வேற ப்ராடக்ட் பட் சிமிலர் இண்டஸ்ட்ரி, ரைட்? இந்த கொலாபரேஷன் மூலியமாவும் உங்களுக்கு பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த பேக்லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டும் இருக்கு, ரேங்கிங் பெனிஃபிட்டும் இருக்கு. அகைன், நம்ம பேக்லிங்க் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பேசினாலே அதுல நம்ம என்ன பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்கிங் பெனிஃபிட்டை பத்தி பேசுறோம், ரிலவெண்ட் டிராபிக் வர்ற பெனிஃபிட்டை பத்தி பேசுறோம், உங்க வெப்சைட் கூகுள் சர்ச் கூகுள்ல இண்டெக்ஸ் ஆகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டியை பத்தி எல்லாமே நம்ம கவர் பண்ண தான் செய்யறோம். பேக்லிங்க், வாட் இஸ் ஹை குவாலிட்டி பேக்லிங்க் அப்படிங்கிறதுல 2 பாயிண்ட் பார்த்திருக்கோம். 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு ஒரு வெப் பேஜ், ரைட்? வெப் பேஜ் டு வெப் பேஜ் அந்த இதை பத்தி பேசுது.